எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த புதிய நாளை நாம் காண ஆண்டவர் கிருபை பாராட்டின எண்ணி ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஸ்தோத்திரம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். முழு பலத்தோடு நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே இந்த புதிய வருடத்தின் புதிய ஆண்டவரே ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமையில எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள் போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே 2024 கடக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் ஓய்வு நாளிலே உம்மை சந்திக்கும்படி நாங்கள் ஆர்வமாய் ஆண்டவரே விசனமாய் அல்ல ஆர்வமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வால்யூமோட என் சத்தத்தை விட உங்க சத்தம் அதிகமா இருக்கணும். நல்லா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து கொண்டு வந்திருக்கிறார், நல்ல பாதுகாத்து இருக்கிறார். தேவனுடைய கரம் நம்ம குடும்பத்து மேல இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்க மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. சொல்லி துதிங்க. நல்லா துதிக்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நல்லா துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை கனப்படுத்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க நடுவே உம்முடைய சமூகம் ஆண்டவரே முன் செல்லட்டும். நாங்கள் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம், உயர்த்த போகிறோம். தேவ நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும் அப்பா. உம்முடைய கருத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நாம் நம்மால் நடத்தப்பட முடியாது, கர்த்தரே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் அடையாளமாக ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை துதிக்கிறது. எத்தனை பேர் அப்படி துதிக்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். வானமும் பூமியும் உம்மை துதித்தது போலவே மனிதர்களை உண்டு பண்ணின நாங்களும் எங்களை உண்டு பண்ணின நோக்கத்தை நிறைவேற்றும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் முழு இதயத்தோடு ஓ ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை உயர்த்துவோம். வானங்கள் யாவும் ஆதின் கீழுள்ள ஆகாயமும் சொல்லுவோம். அதன் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவோ கர்த்தா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்ன கடங்கா நன்மை செய்த ஆண்டவர். உலகத்தில் இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதிக்குமா? இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்முடைய சாயலிலே உண்டு பண்ணி நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தரை, ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரை, ஓ ஸ்தோத்திரம், நமக்காக பேசுகிற ஆண்டவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் பனி தூரலோ சொல்லுவோம். காட்டினில் கடும் காற்றும் பனி தூரலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவோ நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம், என்னில் அடங்கா ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளம் ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கு? எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரமா அப்படின்னா என்ன? நான் பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க, எல்லாமே கர்த்தரை துதிக்கும். உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாமே எதை காண்பிக்கிறதா? எனக்கு ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதா. நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த செவுரு, இந்த ஸ்பீக்கர், இந்த மைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. கருப்பா, சிவப்பா, வெள்ளையா, குள்ளமா, உயரமா, என்ன சாயல்ல இருந்தாலும் தேவசாலை சாயல்ல தான் இருக்கிறீங்க. அப்படி நம்மளை உண்டாக்கினது எல்லாமே எதை காண்பிக்குதான்? சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறார்ன்றதை காண்பிக்குதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தாலே சிருஷ்டிகரை பார்க்கிறேன். ஆமா, ஏன்னா அதை தான் எனக்கு அப்படித்தான் தோணுதுங்க. காட்டுல இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது, தெருவில் இருக்கிறது எல்லாமே கர்த்தரை துதிக்குமா? வானம் துதிக்குமா, பூமி துதிக்குமா, ஆகாயம் துதிக்குமா, எல்லாம் துதிக்கும். ஆனா மனுஷன் துதிக்கிறதுக்கு மட்டும் व्यसனப்படுவான். ஏன் தெரியல, நீங்க அப்படி இல்லை. நீங்களாம் நல்லா பாடினீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சுவாசம் இருக்கிற எல்லாமே கர்த்தரை துதிக்கும். இப்ப சுவாசம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, நான் காண்றது எல்லாமே என்ன கர்த்தரை துதிக்க வைக்குது. அதுதான் விசேஷம். 2025 கண்ணை திறந்து நல்லா கண்ணு தெரியுதா எல்லாருக்கும்? கண்ணு தெரியாதவங்க கூட சில நேரம் துதிச்சிருவாங்க. கண்ணு தெரிகிற மனுஷனை துதிக்க வைக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். நல்ல ஆண்டவர் கண்ணை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? திறந்து பாருப்பா, எல்லாத்தையும் பாரு, நல்ல கட்டிடத்தை பாரு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாரு, கர்த்தர் கொடுத்த ஸ்பீக்கரை பாரு, எல்லாத்தையும் பாரு. இது எல்லாமே கர்த்தரை துதிக்குதுன்னா நீங்களும் நானும் துதிக்க எவ்வளோ மேன்மைப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. ஏன்னா மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஜீவனை கொடுத்தாரு, மிருகங்களுக்கும் ஜீவனை கொடுத்தாரு. ஆனா மனுஷனுக்கு 6 அறிவு வச்சிருக்கிறாரு. 6 அறிவை வச்சுட்டு சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களை என்னையும் அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாருன்னு தெரியுது. அப்ப அந்த சிருஷ்டிகர் இருக்கிறாருன்றது எனக்கு, நான் அதை எதை நினைச்சு துதிக்கிறேன்? இந்த சிருஷ்டிகர் தன்னுடைய சாயலாக என்னை படைத்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப அப்படி துதிக்க போறீங்க?
சொல்ல போறோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த இயேசு. ஆமா, அவரை அப்படி பாடி துதிக்க போறோம். என் ஆபத்துல, என் பிரயாசத்துல, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு நல்லவராய் இருந்த அற்புதமான ஆண்டவரை நாம் எல்லாரும் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி போற்ற போகிறோம். நல்ல கைகளை தட்டி ஆபத்தில் வியாதியில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி சிலுவையிலே முள்முடி சூட்டப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தந்து புதிய ஜீவனை தந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி ஏகோபித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஓ ஸ்தோத்திரம். வேதனை யாவும் நீங்கி புது ஜீவனை தந்தவர். ஓ ஹல்லேலூயா. கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே, எந்த வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா, எந்த வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றினதா. நான் பாடுறேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் அவர் என்றுமே. ஓ எஸ். என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆதியும் அந்தமுமானவர், தெய்வ பிறப்பிடம் அவர். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர், 10,000களில் சிறந்தவர், நம்முடைய துதிக்கு பாத்திரர் அவர். துதிக்கப்படத்தக்கவரே உம்மை உயர்த்துகிறோம் என்று ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து துதித்து நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஓ ஜீசஸ். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. சொல்லுங்க. தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, 10,000களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எல்லாரும் சொல்லுவோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில்
பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இந்த நேக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள், நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய். எத்தனை பேர் அவரோடு கூட ஆயத்தமா இருக்கிறீர்கள்? சொல்லி பாடுவோம். எந்த இயேசு என்றென்றும், எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் ஆபத்தில் வியாதியில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். புவி யாத்திரை பகல் மேக ஸ்தம்பமாய், ராவில் அக்கினி ஸ்தம்பமாய், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்கினி ஸ்தம்பம், அனுதினம் என்னை. எல்லாரும் எந்த இயேசு அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. என்றுமே போதுமானவர். எத்தனை பேர் அப்படி பாடுனீங்க? என்னைக்குமே 2024க்கு மாத்திரம் இல்லை, 2023க்கு மாத்திரம் இல்லை, என்றுமே. உலகத்தில் கண்ணை மூடி அங்கே போய் கண்ணை திறப்பேன் பாருங்க, அப்பயும் அது வரைக்கும் எனக்கு போதுமானவராக இயேசு இருக்கிறார். என்ன சொல்லி பாடுறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த இயேசு எனக்கு நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு நல்லவர். நமக்கு நல்லவர்னு சொல்றது வேற, அவர் எல்லாருக்கும் நல்லவராக தான் இருக்கிறாரு. ஆனால் நான் எந்த எண்ணத்தோட இங்கே உட்கார்ந்துருக்கிறேன், அவர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். அதை சொல்லி நான் பாடுறேன். நான் சொல்றேனான்றது ரொம்ப முக்கியம். நான் உனக்கு நல்லவர்னு சொல்லுறது ஈஸி. எனக்கு நல்லவராக இருந்தால் தான் எனக்கு நல்லவர்னு சொல்ல முடியும். உலகத்தில் இருக்கிற சிலரை போய் நல்லவர்னு சொன்னால் கொஞ்ச நாள் நல்லவங்களா இருப்பாங்க. சில நேரத்தில் இவனையா நல்லவனோன்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடும். ஆனால் என் இயேசுவெல்லாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் நல்லவர்னா நல்லவர் தான், இன்னும் நல்லவராக இருக்கிறார், ஜீவனோட எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என்ன சொல்லி பாடுறேன்? இந்த இயேசு எனக்கு நல்லவர். ஏன் நல்லவராக இருந்திருக்கிறாரு, இனி இருக்க போகிறாரு. என்னுடைய ஆபத்து, என்னுடைய பிரயாசங்கள், இது எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டுல வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன நினைக்கணும்? அவர் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். இனியும் என்றுமே போதுமானவராக இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை போல நல்லவர் சொல்லவே முடியாது. எப்படி அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. தன்னுடைய ஜீவனே கொடுத்து வெளிப்படுத்திட்டாரு. நான் உயிரை கொடுக்கிறேன், உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் டார்லிங், ஹனி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உயிரை கொடுப்பாங்களான்னு கேட்டா தெரியாது. உயிர் போற நிலைமை வந்தா ஓடி போடுவாங்க. ஆமா, உயிரை எடுப்பாங்களா அந்த அம்மா சொல்றாங்க. உயிரை கொடுக்குறேன்னு சொல்றவங்களே உயிரை எடுப்பாங்க.
ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல எனக்காக ஜீவனை தந்து மேன்மையை திறந்து இறங்கி வந்திருக்கிறார்னா அவரை காட்டிலும் நல்லவர் வேற யாருமே இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்போ இந்த இயேசு எனக்கு நல்லவர். ஆமா, ஏஞ்சல் சிரிக்கிறா. இயேசு நமக்கு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. அதை நினைச்சு கர்த்தரை நம்ம துதிக்கணும். சிங்காசனத்தை விட்டு தன்னுடைய மேன்மையெல்லாம் விட்டு சும்மா ஏதோ வெள்ளச்சட்டை போட்டோம் வந்தோம் கம்யூனியன்ல பங்கு பெற்றோம் அப்படி இல்லை. நம்ம நினைக்கணும், என்ன நினைக்கணும், தன்னுடைய மேன்மையெல்லாம் துறந்து இன்னைக்கு நான் மேன்மையா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் வெள்ளச்சட்டை வெண்வஸ்திரங்களை தரித்து வர முடிகிறதானால் அதற்கு காரணம் என்ன? என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். அவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஏதோ பந்தியில பங்கு பெற வந்தோம், ஏதோ சும்மா அப்படி வந்துட்டு போறோம் அப்படி இல்லை. பந்தியில பங்கு பெறுறதுன்றது ஒரு ஒற்றுமையை குறிக்குது, ஒரு ஐக்கியத்தை குறிக்குது. நம்முடைய சபையில் அந்த ஐக்கியம் இருக்குதுன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கிறீங்களா? வந்து பார்த்தா தான் தெரியும். குடும்பத்தில் ஐக்கியத்தோடு இருக்கிறீங்களா? அது வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். தெரியாது. ஆனா இதுல நம்ம பங்கு பெறும்போது நம்ம ஒன்ன நினைக்கணும். என்ன நினைக்கணும்? கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்திலையும் நான் ஒரு அவயமா நான் பங்கு பெற வரேன்னா அது எதை காண்பிக்கிறது என்றால், நீங்களும் நானும் ஒரே மனமாய் ஒற்றுமையாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற நாம் வந்திருக்கிறோன்றது தான் அர்த்தம். தனித்தனியா எடுக்கிறது இல்லை. சிலர் வீட்டுக்கெல்லாம் தனியா வாங்கிட்டு போறீங்க, வாங்கிட்டு போங்க, தப்பு சொல்ல. ஆனா அது எதை காண்பித்து பாருங்க. இப்ப பாஸ்ட் எடுத்து அந்த இதை அப்பத்தை ரசத்தை எடுத்து கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் ஏகோபித்து பானம் பண்ணுவோம், குடிப்போம், சாப்பிடுவோம். ஏன் சொல்றேன்னா அது ஒரு ஒற்றுமையை குறிக்குது. கிறிஸ்தவ மக்கள் மாத்திரம்தான் அந்த ஒற்றுமையா பங்கு பெறதுல ஒரு இதுல ஒற்றுமையா வரும். இந்த ஒற்றுமையா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வெறும் சபைக்குள்ள சும்மா வந்தோம் ஒரு வாரம் சும்மா பங்கு ஏன் சொல்றேன்னு தெரியல, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களான்னு நினைக்காதீங்க. ஒற்றுமை குடும்பத்தில் இருக்கணும். முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாதான் இதுல பங்கு பெறும்போது அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒத்துமையா இருக்கலாம். கணவன் மனைவி பக்கத்துல உட்கார்ந்தா சொல்லுங்க, ஒத்துமையா இருக்கலாம். ஆமா, சண்டை வரும் தான், வராதுன்னு இல்லை. ஆனா ஒற்றுமை ரொம்ப முக்கியம். பந்தியில பங்கு பெற வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு காரியம் நடந்துருதுன்னா, பந்தியில பங்கு பெறதுக்கு முன்னாடியே ஒப்புரவாயிடுங்க. ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா ஒப்புரவாக்குற தேவனா இருக்கிறார். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, பிதாக்கும் நமக்கும் ரொம்ப தூரமா இருந்தது. இயேசு வந்தாரு. எதுக்கு வந்தாரு? பிரிக்கவா வந்தாருங்க? ஒன்னு சேர்க்க, ஒப்புரவாக்க வந்தார், ஒன்றிணைக்க வந்தார். பிதாவுக்கும் எனக்கும் இருந்த தூரத்தை கிட்டி சேர்க்க வந்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு எனக்கு வாங்கி தந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் என்பதை நினைத்து கர்த்தரை துதிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி துதிக்க போறீங்க? நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பாட்டு பாடிடலாம். ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நமக்காக வந்த அற்புதமான ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி சத்தத்தை உயர்த்தி நாம் பாடி சொல்லுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே. ஓ தூக்கினாரே, உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு
நம்முடைய குற்றங்கள் யாவையும் மன்னித்து நம்மை விடுவித்து நம்மை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய மீறுதல்களை மன்னித்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மன்னித்தாரே. சொல்லுங்க, என் மீறுதல்கள் என் நோய்கள் எல்லாம் அவருடைய அன்பை உயர்த்துவோமா. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு நம்மை சேர்க்க ஒரு பாலமாக வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு வாங்கி தந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவீகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அற்புதம். ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என்றென்றும் மாறாததே. நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர், ஸ்தோத்திரம், இரக்கங்களால் முடிசூட்டுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்த போகிறோம். வாலிப பிள்ளைங்க இருந்தா முன்னாடி வந்து உட்காந்துங்க, இடம் இல்லை. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் இரக்கங்களா கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும். இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி தாழ்வில் நமக்கு அன்பு கூர்ந்த ஆண்டவர். உயர்த்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம். ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும்.
என்றென்றும் மாறாததே. எல்லாரும் ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. விலையேற பெற்ற உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு கடைசியாக எங்களுக்கு ஜீவனை தருகிற அளவுக்கு உம்முடைய அன்பை எங்க மீது வெளிப்படுத்தி காண்பித்தீர். இந்த 2025ஆம் ஆண்டிற்குள் வந்திருக்கிற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில எங்களுக்கு எதை நினைக்க தோணுகிறது? எங்களுக்காக ஜீவனை தந்த அன்பு எங்களோடு கூட உள்ளே பிரவேசிக்கிறது. அதுதாங்க விசேஷம், அதுதான் விசேஷம். வேற ஒன்றும் விசேஷமா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இயேசு வருவதை காட்டிலும் ஒரு விசேஷம் இல்லவே இல்லை. இயேசு ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாரு. அந்த விசேஷ வீட்டில் குறை இல்லைன்னு இல்லை, குறை இருந்துச்சு. குறை ஏற்பட்டது, குறைவுபட்டது திராட்சரசம். இன்னைக்கு அவருடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். அவருடைய ரசத்தை, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கிற நாம் எதை நினைக்க வேண்டும்? என் குடும்பத்திலே குறை இருக்கும், என் வீட்டிலே குறை இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். குறை இல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை. எனக்கு குறையே இல்லை அப்படின்னு சொன்னா அது பொய் தான், அது உண்மை கிடையாது. குறை உள்ளவன் தான் மனுஷன். ஆனால் இந்த குறையை நிவர்த்தி செய்கிற இயேசு எனக்காக பலியாகி என்னோடு கூட 2025ஆம் ஆண்டு உள்ளே வருகிறாரே. இதை யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். என் குற்றத்தெல்லாம் மன்னிச்சாரு, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினைச்சு பாக்குறீங்க? இந்த கம்யூனியன் சர்வீஸ்ல, இந்த திருவிருந்து ஆராதனையில நீங்களும் நானும் நினைக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. குறைவுள்ள எனக்கு ஒருவர் ஜீவனை கொடுத்து என் குறையை நிவர்த்தி செய்வாரானால், இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைப்பீர்களானால் குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள். உங்க குடும்பத்துல சில பேர் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. உங்க குடும்பத்துல சில நேரத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் பார்ஷியாலிட்டிலாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த அருமையான அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அவருடைய உடன்படிக்கையில் பங்கு பெற வந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நான் முன்னமே சொன்ன இந்த கம்யூனியன் என்பது ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது. இந்த திருவிருந்து என்பது ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. இந்த ஐக்கியத்தை கெடுக்கிற, குறை சொல்லுகிற சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், உங்க குடும்பத்தில் அது நடக்குமானால், கைகளை உயர்த்தி இப்போ ஒரு ஒப்புரவின் நேரம் அது. ஓ ஸ்தோத்திரம். இது கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிற உள்ள எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இப்ப கேட்கும் போதே கர்த்தர் அதை ஊற்றிடுவார். ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லாம நீங்க உள்ள வந்திருக்கலாம், ஆனா சொல்லும் போதே உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. இதை சொல்லும் போதே, ஹல்லேலூயா, சபைக்குள்ள சமாதானம் இல்லைன்னா இதை சொல்லும் போதே ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. ஓ ஹல்லேலூயா, சமாதானம் உண்டாகும். அததான் நினைக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் எடுத்தோம், இல்ல இல்ல இல்ல. 2025ஆம் ஆண்டு முதல் திருவிருந்தில் நாங்க பங்கு பெறோம் ஆண்டவரே. எங்க மீது ஏதாவது குறை இருந்தா எங்களை மன்னி ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி. எங்க மீது ஏதாவது குறை இருந்தா எங்களை மன்னி ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை மன்னி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து இந்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறோமே என்று உள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை மன்னிக்கிற இயேசு உங்க அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க கையை பிடித்து உங்களை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். உன்னை அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. உன்னை மன்னிப்பார், உன் குடும்பத்தை மன்னிப்பார், உன் பிள்ளைகளை மன்னிப்பார். அவரோடு கூட கிட்டி சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தரை ஆராதிக்கும்படி நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மன்னி ஆண்டவரே.
எங்களை மன்னி ஆண்டவரே, எங்களை மன்னி ஆண்டவரே. I don't know why I'm saying this. நான் ஏன் இதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் சிலரை மன்னிக்க சொல்றாரு. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் என்னை அடித்தவர்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் பேசினவர்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியத்தையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். இதை சொல்லி பாருங்க, மனசுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை மன்னிக்கிறேன், என் பிள்ளையை மன்னிக்கிறேன், என் கணவனை மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, என் மனைவியை மன்னிக்கிறேன், என் கணவனை மன்னிக்கிறேன், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். என் உறவினர்கள் ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம், இன்னைக்கு மன்னிங்க. This is the time that God is giving you. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நேரம். அவங்கள மன்னிச்சு பாருங்க, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு புதிய சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு புதிய சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. எங்களை ஒப்புரவாக்குகிற எங்கள் தேவனே, எங்கள் ஜெபத்தை இந்த நேரத்தில் நீர் கேட்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. பிதா எங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீ உன்னை நேசிக்கிறது போலவே பிறரையும் நேசி என்று சொன்ன கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி ஒரு மனதோடு இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஒற்றுமே ஆராதிப்போம், உயர்த்துவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதிக்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி உயிரோடு உயிரோடு ஜீவனின் அதிபதியே செய்கிறோம். கர்த்தரை உயர்த்துங்க. ஓ ஷகதனபா, ஓ எங்கள் தெய்வமே, அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க, சாத்தானை ஜெயித்தவரே, சாத்தானை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, ஓ சாத்தானை ஜெயித்தவரே, எங்களை ஜெயிக்க வைக்கிற கர்த்தரே, பின்னாடி இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லே ஹல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை
ஆராதிக்கின்றோம். பாதாளம் ஓ பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க, பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே. எல்லாரும் ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, எங்கள் தெய்வமே. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் ஜீவனின் அதிபதியே, எங்கள் ஜீவனை எடுக்க சத்ரு 2024ஆம் ஆண்டு அநேக திட்டங்களை தீட்டினார், அநேக காரியங்களை முன்வைத்தான். ஆனால் அந்த தடைகளை தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்து 2025ஆம் ஆண்டுக்குள் என்னை கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. இன்னைக்கு நீர் உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு சொன்ன காரியத்தை நாங்கள் நினைவு வைக்கிறோம். The spirit of oneness, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே ஒரு பெரிய இன்டர்வியூலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இயேசு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த 3 நாளும் யார் இந்த உலகத்தை பார்த்து கொண்டார்? அப்படி என்று ஒரு பெரிய வல்லுனர், சாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இடத்துல, ஒரு மிகப்பெரிய தெய்வ பக்தியோடு இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல இந்த வார்த்தையை கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து மரித்தாலும் பிதா உயிரோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றால் அவருடைய சரீரம் தான் மரித்தது, ஆனால் அவருடைய ஆவி ஜீவனோடு இருந்தது என்று சொல்லியிருந்தது. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியிலே நம்முடைய சரீரம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். அழிந்து போகிற இந்த சரீரத்துக்குள் ஆவியாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே எத்தனை போராட்டங்கள், இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வஞ்சனைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை ஏச்சுகள், எத்தனை பேச்சுகள், எத்தனை வியாதிகளை இந்த சரீரம் சுமக்கிறது. ஆனாலும் நம்முடைய சரீரம் பலவீனப்பட
கர்த்தருடைய ஆவி நம்மளை தூக்கி எடுக்கிறது போலவே நீங்களும் நானும் ஒன்று நினைக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி உங்களையும் என்னையும் கர்த்தரையும் பிரிக்க முடியாது. அது நிஜம். ஆனா நம்முடைய குடும்பத்தை பிரிக்க சில அசுத்த கிரியைகள், சில மாதிரியான காரியங்களை செஞ்சு கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொண்டுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்றேன். நான் சுயமாய் பேசவில்லை, இது கர்த்தருக்கு தெரியும். நாம் ஒப்புரவாக வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 2025ல நம்ம எதை நினைக்கணும்? ஆண்டவரே, எனக்காக நீர் பிதாவோடு கூட இருந்த தூரமான உறவை சேர்த்தது போலவே பிரிந்திருக்கிற எங்களுடைய குடும்பம் ஒன்றாகணும். ஆண்டவரே, பிரிந்திருக்கிற ஆண்டவரே, யாக்கோபும் ஏசாவும் பிரிந்து போனார்கள். ஆனால் எப்படி அவர்கள் மறுபடியும் சந்தோஷமாய் சேர்ந்தார்கள்? ஒரு தகப்பன் ஒரு மகனை விட்டு, மகன் ஏதோ பேசிவிட்டு சென்று விட்டான், தகப்பன் எப்படி அன்பாய் ஏற்றுக்கொண்டானோ அதே போல ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் ஒப்புரவாகி இந்த 2025ஆம் ஆண்டு திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றோமானால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு விசை நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் பிறரை மன்னிக்கணும். ஆண்டவரே, அந்த உள்ளத்தை இந்த 2025 எங்களுக்கு தாங்க. இந்த 2025 எங்களுக்கு தாங்க. இதை நாங்க வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் மனதுருகி இரக்கமாய் எங்களை கைப்பிடித்து தூக்கினவர். சிலுவையில் அதை தான் எங்களுக்கு காண்பித்தீர். இன்றைக்கு உம்முடைய அந்தியிலே ஐக்கியத்திலே பங்கு பெற வந்திருக்கிற நாங்களும் அதை நினைத்து உம்மை ஆராதித்தோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒரு மனதோடு ஒற்றுமையாய் நாங்கள் இருந்து உம்மை துதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் நம்புகிறேன், here in this place, இந்த இடத்துல the spirit of oneness அப்படியே இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறது. நீங்க நினைப்பீங்க பேசக்கூடாதுன்னு, ஆனா உங்களை பேச வச்சிரும். அந்த ஆவி இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறது. the spirit of oneness is coming to you. உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்க என்னதான் பெரிய பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாலும் உங்களை சேர்க்கிற the spirit of oneness is here this morning. இந்த காலை வேளையில உங்களை இணைக்கிற ஒற்றுமையின் ஆவி இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. நீங்க இந்த இடத்தை விட்டு கடந்து செல்றதுக்குள்ளேயே உங்க மனசுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஓ ஸ்தோத்திரம், நிச்சயம் அதை செய்வார். உமக்கே நன்றி அப்பா. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின்